ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்துட்டு சீயக்காய் பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு, குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியோர்லி ஆர்கானிக் தாங்க. 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கான ரெசிபி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோளா பூரியும் சென்னா மசாலாவும் தான். ஸோ இப்போ சோளா பூரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். 2 கப்பு மைதாக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 பூரி வரும். ஸோ இப்போ 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு ரவை எடுத்துக்கிறேன். ஸோ 2 கப்பு மைதா, 2 டீஸ்பூன் வந்துட்டு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலந்து விட்டுட்டிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து நீத்து போன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக பிசைஞ்சிட்ட பிறகு நல்லா பிசைஞ்சாச்சுங்க பாருங்கள். டைட்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு நல்ல மாவை பிசைஞ்சிட்ட பிறகு இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னும் போது நம்ம மைதா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். தயிர் ஆட் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பூரி. அதனால தான் தயிர் ஆட் பண்ணுறது. மாவு பிசையறதுக்கும் தயிர் சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். ஸோ இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா திருப்பி பிசைஞ்சிருங்க. ஸோ இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக மாவு மேலே தடவி வச்சுருங்க. மாவு வந்து காயாமல் இருக்கணும், அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வந்துட்டு மாவு வந்து கொஞ்சம் உப்பி சாஃப்ட் ஆகும். சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம சென்னா மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்துட்டு முன்னாலே ஒரு 2 கைப்பிடி அளவு சென்னா மசாலா, ஒயிட் சென்னா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊற வச்ச மூக்கடலையை எடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா 2லேருந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றாமல் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு ஒரு 2 பட்டை, ஒரே ஒரு அன்னாச்சி பூ, 2லேருந்து 3 கிராம்பு, அடுத்தது ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. மூக்கடலை வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை வந்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 பட்டை, ஒரு 2 லவங்கம், அடுத்தது வந்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய், அடுத்தது வந்துட்டு ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்துட்டு 2 வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். அப்போ வெங்காயம் நல்லா வெந்துடும். அடுத்தது வந்து தக்காளி, வெங்காயம் வேகிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வெங்காயம் இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தையோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்க தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு ப்ரெஷர் இறக்கிட்டேன் நான். இப்போ மூக்கடலையே நல்லா 5 விசில் விட்டு வெந்துருச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஸோ இது வந்து எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளேயே தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் ஒன்று போல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, அடுத்தது வந்துட்டு வெறும் சில்லி பவுடர் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்தது வந்து மாங்காய் தூள், ஆம்ஜூர் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்.
இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு சாட் மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து மூக்கடலை வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோடையே மூக்கடலையே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கிட்டு நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே இதில் வந்து மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சமாக சென்னா எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி கையிலேயே இல்லை ஸ்பூன்லேயே போட்டு மசிச்சுக்கோங்க. இப்போ சென்னா கிரேவி வந்துட்டு நல்லா கொதிக்குது. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா அது கொதிக்கிட்டோம். அதே மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டிடும். தண்ணியெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் சென்னா எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த சென்னாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டு நல்லா தரும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் சென்னாவை எடுத்து வச்சு மசிச்சு வச்சுருந்தேன். இப்போ கிரேவியில் வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு கடாய் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் வந்து பாதி எண்ணெயாவது ஊற்றுங்க. ஏன்னா வந்து சோளா பூரிக்கு வந்துட்டு எண்ணெய் நிறைய தேவை. நம்ம பூரி வந்து பெருசாக போடுவோம் இல்லைங்களா, அதனால். இப்போ எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லைங்களா மாவை, அது என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சைஸில் வந்துட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. ஸோ பூரிக்கு வந்து நம்ம குட்டி குட்டியாக உருண்டை போடுவோம், ஆனால் சோளா பூரிக்கு வந்துட்டு உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாக போடணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கப்பு மைதாக்கு நம்மளுக்கு எப்படியும் ஒரு 8லேருந்து 9 உருண்டை கிடைக்கும். ஸோ இப்போ இந்த உருண்டையை வந்துட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எண்ணெயும் தடவலாம், அப்படி இல்லைன்னா மைதாவையே கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மாவை வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பெருசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்ட பிறகு நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் ஒரு டிப் என்னென்னா, நம்ம சப்பாத்திக்கு வந்துட்டு மாவெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேய்ச்சி வைக்காமல் அப்பப்போ தேய்ச்சி அப்பப்போ எண்ணெயில் போட்டு விடுங்க. ஸோ இப்போ கடாயில் போட்டாச்சு. கடாயில் இருக்கிற எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் வந்துட்டு ஒரு பூரியாக திரட்டி எண்ணெயில் பார்த்து பொறுமையாக போடுங்க. பட்டுன்னு போட்டுறக்கூடாது, தெரிச்சிரும். ஸோ இப்போ அடி பாகம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இது அப்படியே திருப்பி போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சி போட்டிங்கன்னா பட்டுன்னு ஆகிடும் பூரி. எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா வந்துட்டு பூரி நல்லாவே இருக்காது, ஒரு எண்ணெய் கோத்துக்கும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பூரி போடுங்க. அப்போ நல்லா அது உப்பி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு சோளா பூரி ரெடி ஆகிடுச்சு. சென்னாவும் பாருங்கள் நல்ல கிரேவி திக்காகிடுச்சு. இது லாஸ்ட்டில் வந்துட்டு கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுருங்க. சாப்பிடும்போது புழிஞ்சு விடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பரான சுட சுட சோளா பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சோளா பூரி பிடிக்குமான்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ கீழே ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. சோளா பூரி உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.